ஏல அக்கங்கிட்ட மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லைவேலு பேசுகிறேன். இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம என் திவ்யாவுக்கு. என் திவ்யா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஸ்டர் டுபாக்கூர் கார்த்தி அவங்களோட மனைவி திவ்யாவுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது ஒரு மனுஷங்கிட்ட சொல்லலாம், சொல்லி திருந்தலைன்னா அவங்கள அப்படியே விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்லி சொல்லி பார்த்தா அவங்க திருந்தலை, கேட்கல. இப்போ அவங்க படுற இம்சையும் கஷ்டத்தையும் பார்க்கும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது. பட் எனக்கு தான் அது ரொம்ப சோகமாக கஷ்டமாக இருக்குது. தூக்கம் வரமாட்டுக்கு. எனக்கு என்னென்னமோ சிந்தனையாக தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, இவ திவ்யா ஒருத்தனை நம்பி அவன் போலியான கார்த்தின்னு தெரிஞ்சும் நம்ம பழகிட்டோமே, லவ் பண்ணிட்டோமேங்கிறதுக்காகவும் அவனை நம்பி அவன் இருக்க இடத்துக்கு அவன் வீட்டில் போய் குடுத்தனம் போட்டு 10 நாள் தான் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. இந்த 10 நாளைக்குள்ளேயும் அவ படுற இம்சையை பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமான இம்சை. வாயால் சொல்லவே முடியாது நண்பர்களே. ஒரு குடிச்சிட்டு மனைவிட்ட சண்டை போடுறவன் கூட ஒரு 5 நிமிஷம் அடித்தாலும் அடுத்த நிமிஷம் பேசிக்கிடுவான். இவன் என்னன்னு தெரியல, இவன் சைக்கோவா பைத்தியமானு தெரியல நண்பர்களே. இந்த டுபாக்கூர் கார்த்தி ஏன் திவ்யா என்னோட திவ்யாவை அப்படியே அடித்து வாயால் பேசி பேசியே சித்திரவதைப்படுத்தி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அடித்தான் பேசினா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடை கொண்டு வைக்கிற சாப்பாடை தூக்கி தூர வீசுகிறான். இதெல்லாம் ஒரு சாப்பாடா, மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு. அவன் மேலே வந்து சோறு இல்லாமல் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த பையன், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு என் திவ்யா அவனுக்கு சோறு பங்கி போட்டு சோத்தை கொடுத்தா அவன் சாப்பிடாம இப்போ ஏன் திவ்யா சோறை கொண்டு போகிறான், அதையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு அவளை சந்தேகப்படுறான். முக்கிய குறிப்பிட்ட நபர்களே அவளை சந்தேகப்பட்டு அடிக்கிறான். இவ்வளோ நாள் சும்மா சும்மா அவளை பிடிக்கலன்னு சொல்லி அடித்தவன் ஆசைப்பட்டு கட்டிட்டு போய் இப்போ அவளை பிடிக்கலை, உன் முகத்தை பார்த்தா எனக்கு பிடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தேகங்கிற ஒரு புது நோய் ஒன்று தாக்கியிருக்கு. சந்தேகம்னு ஒன்று குடும்பத்தில் வந்த அன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த அந்யுன்யம் கட்டாயிரும், அன்பு பாசம்லாம் தூர போயிடும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் திவ்யா அவன் தம்பி அந்த டுபாக்கூர் கார்த்திகானே அவன் தம்பி இவங்களுக்கு கொழுந்தனோட வந்து வீடியோ போடுறா, ரீல்ஸ் போடுறா, அவன் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு தெரியாமல். நான் என்ன பார்த்துக்கிட்டு, நான் என்ன பைத்தியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, நான் என்னென்ன பண்ணுறேன் நான் பார்க்குறேன் அப்படின்லாம் இந்த டுபாக்கூர் கார்த்தி என் திவ்யாவிட்ட பேசி மிரட்டி அவளை அடித்து புடதியை பிடிச்சி அடித்து வெளியே தள்ளி, இப்போது அவள் வச்சுருந்த பேக்கு துணிமணிலாம் அடித்து வெளியே வரைக்கும் கொண்டு வீசி அவளை கையை பிடிச்சி வெளியே வீட்டில் கொண்டு விடுற மாதிரி கொண்டு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் நண்பர்களே. இப்போ ஏன் திவ்யாவோட வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்கும்போது எதுக்கு நம்ம துபாயிலேருந்து வந்தோம், எதுக்கு இப்படிலாம் வந்து இதெல்லாம் பார்க்கணும், எதுக்கு ஆண்டவன் எனக்கு 2 கண்ணை கொடுத்தான், இப்படிலாம் இருந்தால் கண்ணை கொடுக்காம கண்ணை பிடிங்கிட்டு போயிடலாமே எனக்கு தோணுது நண்பர்களே. இதை மாதிரி கொடுமையை யாருக்கும் வரவும் கூடாது. இதுமாரி நம்பி போனவங்கள யாரும் ஏமாற்றவும் கூடாது நண்பர்களே. அதனால் நான் என்ன சொல்லுதேன், ஏன் திவ்யாவுக்கு இது வேணுக்கு மேலேயும் வேணும். ஆனால் இது என் கையில் எதுவும் கிடையாது, இனி வந்து கடவுள் கையில் இருக்குது. ஆனால் ஒன்று, டே காவோ கார்த்தி, இங்கே பாரு, நீ இப்படி வந்து அடித்து சித்திரவதைப்படுத்துறதுக்கு உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார், கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும். ஏன் திவ்யா இங்கே பாரு, இன்னொன்று சொல்கிறல, ஒரு 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 அப்பாவுக்கு பிறந்திருந்தா என் வீட்டு வாசலை மிதிக்காத, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறல. இதே வாய் நீ அவளை விரும்பி விரும்பி வீடியோ போட்டியே, ஆய் நான் தான் உங்கள் காவோ கார்த்தி, ஏன் திவ்யாவுக்கு மோதிரம் எடுத்திருக்கேன், செயின் எடுத்திருக்கேன், கம்மல் எடுத்திருக்கேன்ட்டு நீ வீடியோ போட்டு ஏன் திவ்யா நீ மைக்கு ஏமாத்தினல. அப்போ தெரிஞ்சிருக்கணும் ஏன் திவ்யா ரீல்ஸு போடுறவா, ஒரு ரீல்ஸுக்காரி, சோசியல் மீடியா பைத்தியம் அப்படின்ட்டு. அப்பமெல்லாம் நீ விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஏன் திவ்யா போய் நீ அவங்க கூட ரீல்ஸ் போடாத, இவங்க கூட வீடியோ போடாத, அப்படி இப்படி சந்தேகப்பட்டு பேசக்கூடாது சரியா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தலையெழுத்து நீ எத்தனை நாள் முடிய போதோ தெரியல, எங்கே போய் முடிய போதோ தெரியல. ஆனால் ஒன்று, கல்யாணம் முடிஞ்சு 10 நாளைக்குள்ள 10 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி வந்து பெய்கிட்டு இருக்கு. நான் இது எங்கே போய் முடிய போகுது எனக்கே தெரியல. ஆண்டவா என் கடவுளே.